ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 7.3ல 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயர முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. நம்மளுக்கு இங்க விகிதத்துல கொடுத்துருக்காங்க. இதை மாத்தணும்னா அதுக்கு பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்னதுக்கு நீளம், அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நீளத்தோட மதிப்பு. எழுதும் போது நீளம் = 5 × x, பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஏன்னா விகிதத்துல இருக்கு, அதை மாத்தணும்னா பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகே, ரெண்டாவது அகலம் இருக்கு, அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடியது 4. இதை எப்படி எழுதணும்? அகலம் = 4 × x எழுதிக்கணும். அடுத்த மூணாவது உயரம் இருக்கு, இங்க மூணாவது 3 இருக்கு. இதை எழுதும் போது உயரம் = 3 × x எழுதிக்கணும். சரிங்களா? இனிமே அதன் கன அளவு 7500 cm3 எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. இப்போ அதோட கன அளவை கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு அதோட பக்க அளவு கேட்குறாங்க. பக்க அளவுனா நீளத்தோட மதிப்பு, அகலத்தோட மதிப்பு, உயரத்தோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்மளுக்கு விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றணும்னா பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு நம்ம இங்கே பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ல அதோட கன அளவு கொடுத்துட்டாங்க 7500 cm3. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு சாக்லேட் பெட்டியின் கன அளவு = 7500 cm3. இதை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்க 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க, நீளம், அகலம் மற்றும் உயரம். இந்த மாதிரி கொடுத்துருக்கனால கண்டிப்பா அந்த சாக்லேட் பெட்டி கனச்செவ்வக வடிவத்துல இருக்கும். இங்க நான் ஒரு சாக்லேட் பெட்டியின் கன அளவு, இதுக்கு பதில் கனச்செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்க போறேன். ஃபார்முலா என்னன்னா L × B × H கன அலகு. ஓகே, இந்த சைடு என்னது இருக்கு? 7500. ஓகே, இப்போ எல்லுன்னா நீளம், நீளத்தோட மதிப்பை இப்போதைக்கு 5x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இன்டு பின்னா அகலம், அகலத்தோட மதிப்பு 4x. ஓகே, இன்டு ஹெச்னா உயரம், உயரத்தோட மதிப்பு 3x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க, 7500. ஓகே, பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கலாம். 5 4 20. 20ஐயும் 3ஐயும் பெருக்குனா 60ன்னு கிடைக்கும். இனி எக்ஸை பெருக்கிடலாமா? எக்ஸ் இங்கே 3 வாட்டி இருக்கு, அப்போ ஒரு வாட்டி அந்த எக்ஸை எழுதிக்கிட்டு 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்குல 3ன்னு எழுதிக்கணும். இந்த சைடு 7500ன்னு இருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதனால x³ அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 7500 இருக்கு, இந்த 60 இங்கே பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துல மாறிடும். அப்போ ÷ 60 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். இனி 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 1 6 6, பாக்கி இப்போ 1. இப்போ இது 15 ஆயிடும். இனி 6 2 12, இனி பாக்கி 3. இப்போ இது 30 மாறிடும். அப்போ 6 5 30. சரிங்களா? இப்போ பாக்கி என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 125ன்னு கிடைக்குது. இந்த பக்கம் x³ இருக்கு, நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்க வச்சிருங்க. இந்த கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டா மாறிடும். மறக்காம இங்க கியூப் எழுதிருங்க. 125 எப்படி எழுதலாம்? 5 × 5 × 5. 3ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 125 தான் கிடைக்கும். இது கியூப் ரூட், அதனால ரூட்டுக்குள்ள 3 வேல்யூ சேமா இருந்ததுன்னா ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். பாருங்க, 5 3 வாட்டி இருக்கு, ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். இந்த சைடு எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதை இங்கே பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீளத்தோட மதிப்பு, அகலத்தோட மதிப்பு, உயரத்தோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். அதை அப்படி இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 5 × எக்ஸோட மதிப்பும் 5 தான். 5 25. நம்மளுக்கு கொஸ்டின்ல அலகை சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க, அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். சரிங்களா? பக்க அளவு எழுதும் போது சென்டிமீட்டரை மட்டும்தான் நீங்க எழுதணும், கியூபோ ஸ்கொயரோ போடக்கூடாது. ஓகே, நம்ம அகலத்தை 4x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 4 × எக்ஸோட மதிப்பு 5, 4 5 20. அலகு எழுதிருங்க, சென்டிமீட்டர். இனி உயரத்தை 3x அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அப்போ 3 × எக்ஸோட மதிப்பு 5, 3 5 15. அலகு சென்டிமீட்டர். பாத்தீங்களா? இப்போ நம்ம 3 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி விடை அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை தனியாக எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.